நாலு ஒரு குழந்தை கண்டுபிடிக்காது. இது இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு நாளைக்கு எங்களுக்கே எடுத்துக்கணும். நாங்கள் என்ன சொல்றோம்னா, இந்த பொண்ணுக்கு நடந்து இன்னொரு பொண்ணுக்கு நடக்கும். யாருக்கும் வரப்போது கிடையாது. தமிழ்நாட்டிலே யாருக்கும் எந்த பிள்ளைக்கும் வந்தோன்னே அது எந்த பிள்ளைக்கும் வரப்போம். ஒரு அப்பாயும் பொண்ணு வந்துருச்சு, இன்னொரு பொண்ணுக்கு அப்படி வரப்போம். இது நடக்கிறது யாருக்கு நடக்காதுன்னு தெரியும். அதுதான் நமக்கு நடக்காதுன்னு நடக்காது. என்ன வித்தியாசம் சொல்லுங்க. இது பொண்டாட்டி பிள்ளைங்க இருப்பான நேரம் எப்பவுமே செஞ்சிருப்பா. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் where taste meets elegance. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. i5 Housing and Properties தேடத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Call 9962 557 557. பாடி ஒரு கும்பி நாங்கள் பாடி வராம போக மாட்டோம். நம்ம மறையும் பண்ணுவோம். திருப்பி ரெண்டாவது பாடி விட்டு நம்ம பார்க்கவே இல்லை. பிள்ளைகள் பார்க்கலாம், அம்மா பார்க்கலாம், அப்பா பார்க்கலாம், கூட பிறந்த அக்கா யாருமே பார்க்கல. ஊர் மக்களும் போய் பார்த்தோம். ஏன் அவங்ககிட்ட காமிச்சிட்டு போனா என்ன, காமிக்கிறதுக்குள்ள கொண்டு போறாங்க. என்ன அப்படி பேசவே தெரியாது. எப்படி என்ன இதுல பண்ணாலும் தெரியல. ஆரச்சலை இல்லை, ஒரு வயது பிள்ளைங்க இருப்பாங்க. ஆரச்சலை இவங்க தான் பண்ண கண்டிப்பாக ரெண்டு நாளாகும், 4 நாளாகும். லேட்டா பேசுறாங்க. 5 மணி நேரம் ஆகுனாங்க. அப்புறம் நாளைக்கு நாங்கள் இன்னைக்கு காலைல போயிட்டாங்க. உங்களுக்கு என்னதுன்னு ரீசனே தெரியல, ஒன்றுமே தெரியல. இப்போ நாங்கள் வரல அலையிடும். எல்லாரும் வர போகிறோம். ஒரு தீர்வு இல்லை. என்ன செஞ்சானோ அவனை கொண்டு ஒப்படைக்கிட்டு ஒப்படைச்சு பார்த்து நான் எங்கள் பிள்ளைய அதுக்கு நன்றி நான் பார்க்குவாங்க. போலீஸ்கார் இன்னைக்கு போங்க, நாளைக்கு அன்னைக்கு எடுத்தது 9 மணிக்குள்ள பாடி கொண்டு வரமா, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு. அந்த 9 மணிலேருந்து நேற்று 5 மணி 6 மணி வரலாம் அங்கே இருந்தது. ஒன்றும் தெரியல. அப்படி இருந்தால் இப்படி 4 நாள் ஆகுது. 4 நாள் வரணும் ஒரு குழந்தை கண்டுபிடிக்க இருக்கும். இது இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு நாளைக்கு எங்களுக்கே எடுத்துக்கணும். நாங்கள் என்ன சொல்றோம்னா, இந்த பொண்ணுக்கு நடந்து இன்னொரு பொண்ணுக்கு நடக்கும். யாருக்கும் வரப்போது கிடையாது. தமிழ்நாட்டிலே யாருக்கும் எந்த பிள்ளைக்கும் வந்தோன்னே அது எந்த பிள்ளைக்கும் வரப்போம். ஒரு அப்பாயும் பொண்ணுக்கு வந்துருச்சு, இன்னொரு பொண்ணுக்கு அப்படி வரப்போம். அதான் இந்த பொண்ணுக்கு வந்தது விபத்துன்னு விபத்துன்னு சொல்ல முடியாது. இது வேணும்னு எவனா செஞ்சிட்டான். அதே மாதிரி நாளைக்கு நான் காடு கரையில போறோம். ஒத்த ஆளு ஒரு ஆளு 4 ஆளு நைட்டு 2 மணிக்கு வீட்டெல்லாம் வேலைக்கு ஒரு தடவை வேலை பார்ப்போம். நைட் வேலைக்கு போயிடுவாங்க. நான் ஒத்தே நம்ம இருந்து வேலைக்கு போனேன். 1 மணிக்கு நான் ரோட்டுக்கு வேலைக்கு போனேன். இது நடக்கிறது யாருக்கு நடக்காதுன்னு தெரியும். அதுதான் நாங்கள் சொல்றோம். என்னன்னா நமக்கு நடக்காதுன்னு நடக்காது. என்ன வித்தியாசம் சொல்லுங்க. இது பொண்டாட்டி பிள்ளைங்க இருப்பான நேரம் எப்பவுமே என்ன செஞ்சிருப்பா. ஆமா, உன் மக்களாக கூட அனுப்பி விட்டுட்டு எனக்கு பிடிச்சு உங்களுக்கு வந்துக்கலாங்க. பெத்த ஒருத்தன் கூட அனுப்பி விடுவோம், பற்றி வளர்ப்பா. எவ்வளோ துமுறில் வச்சுருக்கா. அதே மாதிரி அவன் அவங்களே வேற அனுப்பி விடுவான். இவன் எப்படி இருக்கா, பொண்ணு எப்படி நினைச்சு பாருங்க. இவன் எப்படி பேசுறேன்.
பெரிய இழப்பு தாம்மா. நாங்களும் உங்களோட இருக்கோம். நேற்றுலேருந்தே நாங்கள் உங்களுக்காக வந்து சென்னை முழுவதும் வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் வந்து தலைவர் பண்ண சொல்லுவோம். இதில் வந்து அவர் தான் அனுப்பிச்சி விட்டாரு. என்ன தேவையோ, என்ன நியாயமோ, என்ன சட்ட ரீதியான உதவியோ எல்லாமே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் எப்பயுமே உங்களோட துணையாக இருக்கோம். நீங்கள் வந்து இன்னும் வந்து உடல் வந்து நீங்கள் வாங்கணும்னு கேள்விப்பட்டோம். என்ன முடிவு? இங்கே வந்து சென்னையிலேருந்து உட்காந்து பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சி இருக்கவங்களாம் வந்து பொதுவரையே கிடையாது. நீ வெளியே தான் போகணும். சின்ன கிராமம் தானே, சும்மா அந்த வாட்டில் எங்கள் பிள்ளைங்க அந்த போக வர இங்கே கிடையாதுண்ணா. இருக்குது. அதெல்லாம் கிராமம் தானே, சுற்றி அந்த பழக்கம் அந்த பழக்கத்துல பிள்ளை 2 மணி 4 மணி 5 மணி ஜாலியாக பேசிட்டு போக வர வரைக்கும் இருப்பாங்க. அதனால ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சோம். நாங்கள் இவ்வளோ நாள் ஆயிட்டு எங்களுக்கு நாங்கள் வந்து எங்கள் சித்திலாம் 60 வயசு ஆகிட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் இந்த பிரச்சனை நடந்தது. இப்படி நடக்கும்போது என்ன நாங்கள் என்ன பண்ணுறோம்? எனக்கு 60 வயசு ஆக போகுது. இந்த நாட்டில் இப்பயே நடக்குதுமா. இந்த இங்கே தான் நடக்குது. என் கண்ணார இப்போ இப்படி பாவத்தீங்க வேணா சும்மா விடக்கூடாது. எந்த மூலையில் இருந்தாலும் சரி கொண்டாந்து எங்களை காமிட்டு உன்னை காட்டி உன்னை கொண்டு போய் நான் அதுக்கு ஒத்துழைப்பு நீங்கள் எல்லாரும் கொடுக்கணும். ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களா? ஏதாச்சும் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க? இல்லை கொடுக்கல. ரிப்போர்ட் சொல்ல முடியாமல் இருக்கிறனால நாங்கள் சொல்ல முடியல அப்படின்னாங்க. ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட் நீங்கள் வாங்கினீங்க. சரிங்க. அதுதான் நம்ம நீதி ஏதாவது ரிப்போர்ட் சைன் போட்டு தான் எத்தனை நாளைக்கு கிடக்க முடியும்? ஒரு நாள் 2 நாள் சமாளிக்கலாம். 4 நாள் 5 நாளில் கிடக்க முடியுமா? நாட்டு எடுத்துக்கிட்டாரா? இவங்களாலே தாங்க முடியல. செத்தவ தாங்குவாடா? கண்டிப்பாக நீதி கிடைக்குமா? உதயனை சொல்ல சொன்னாரு. கண்டிப்பாக நான் சரியான காவல்துறை அனுமதி நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். உங்களுக்கு என்ன தேவை எல்லாமே என்ன பண்ணிட்டு இதை பற்றி நீங்கள் சாப்பிடுங்க. முதல் பொண்ணு வந்து நல்லா படுத்துவாங்க. ஒரு பாதுகாப்பாக ரொம்ப கடினமான சூழ்நிலை. நேற்றே பார்த்தீங்கன்னா 14 மணிக்கும் இதை வச்சு தான் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி சண்டை போட்டோம். உடனே நேற்று வந்து நாங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்படியே டெஸ்ட் போட்டோம். எல்லோரும் வந்து பார்க்கணும் வந்து என்ன நியாயம் கேட்கணும். ஒரு காவல்துறை அமைச்சு மிரட்டாங்க. பிரச்சனை நடந்துச்சு. நடந்த பிறகு இனிமேல் நடக்க சொல்லுறது இப்படி இவங்களுக்கு என்ன தேவை தனிகளோட சரி எல்லாரும் கேட்கணும். நாங்கள் வந்து ஏன்னா அரசியல்லாம் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காரு. என் தங்கச்சிகள் ஏதாச்சுன்னா நான் எனக்கு என்ன உணர்வு வீட்டில் எங்கள் அம்மா வந்து சாப்பிடலாம் தெரிய வருவாங்க. அதுதான் எங்களோட ரொம்ப கஷ்டம் தான். தைரியமாக இருக்கும். யார் மறுக்கணும் அவங்களோட இருக்கும். என்ன தோணுதோ என்ன நியாயம் தைரியமாக சொல்லுங்க. பாப்பாவை ஃபஸ்ட்டு ரொம்ப பாப்பாவை தலைநகருக்கு பெருசாக நிற்க வைக்கணும். பாப்பாவுக்கு என்ன கனவு இருக்கோ நாங்கள் எல்லாம் செய்யணும். எதுவுமே தெரியும்.
கொடுத்தா கூட அது தவறுதான முகத்துக்கு எல்லா பிரச்சனையும் சரி சரி திருப்பி நான் இன்னும் இப்போ வரும் பொழுது இந்த முகக்கட்டில் கண்டிப்பாக வந்து பார்ப்பாரு. என்ன தேவை இருக்கோ நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். செஞ்சுட்டு வந்து சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நான் சொல்றது ஒரே குடும்பத்தாளுக்கு தான் இருக்கும். யார் யாரும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒற்றுமையாக தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல் யாரும் செகண்ட் ஒரு பொண்ணு வச்சுருக்காங்க. நினச்சி எனக்கு தெரியாமல் வாங்க மாட்டேன். வச்சு எனக்கு தெரிஞ்சப்போ வாங்குவேன். மீதி இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் கேட்டிருக்காங்க. யாரும் கண்டுபிடிக்கிறது. நாளைக்கு காலையில் 10 மணி வரைக்கும் டைம் கேட்டிருக்காங்க. யாரும் சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணி கொடுக்கணும். சொன்னதுக்கப்புறம் தான் வாங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுவாங்க. இல்லை நான் வரைக்கும் கலந்து போகிறோம். கடைசி வரைக்கும் எங்கள் பாட்டுக்கு நான் வரவே இல்லை. பிப்ரவரி நாங்கள் வீட்டுக்கு வரவே மணி 11 மெயின் ரோட்ல கடைசி வரைக்கும் வெயில்ல வெயில மக்கள் போய் இந்த தூத்துக்குடியிலேருந்து 40 15 நிமிஷம் டோன் பார்க்க விடுறாங்க. டோன் 10 லோன் கூட வேண்டாம். ஒரு 2 அதிகாரி மட்டும் ஒரு போலீஸ் ஒரு 2 போலீஸ் ஒரு காலையில ஒரு 10 மணிக்கு வரக்கூடாது. பிள்ளைகளை பூரா ஒரு மாப்பிள்ளை பார்த்து அனுப்பி விடுவாங்க. அவங்க எப்படி ரொம்ப அவங்க கூட கேட்பீங்க. என் தங்கச்சி அண்ணன் இருந்தாலும் அவங்க வீட்டில் நம்ம தள்ளி நின்று அவங்க அதுக்கு கேட்டு கொடுப்பாங்க. அது எங்களையில கேட்டு பேசினாங்க. நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதாவது பார்த்தாட்டோமா அந்த உள்ள எல்லாமே கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது, வாடி வீங்கிடும், அது அங்கெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கணும். அது எல்லாத்தையும் இங்கே வச்சிடணும், இங்கே வச்சு எடுக்கணும் அப்படின்னா மோப்பனாய கொண்டு எல்லாருமே ஒரு கூட எனக்கு முளைய வைக்கல. ஊர்க்காரங்க வந்து ரொம்ப ஒற்றுமை. அவங்க ஒரு குடும்பம் நினைக்கல, எல்லா ஊர்க்காரங்களும் பட்டு தொட்டு எல்லாருமே நிறைய கிராமத்துல எல்லாருமே எங்கள் ஊர் அதே மாதிரி சம்மாரம் வள்ளிநாயகம் இல்லை செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் மற்ற ஃபுல்லாக காய் காணாம போய் ஒரு மாதத்துக்கு 1/2 மாதத்துக்கு தேட ஆரம்பிச்சிட்டேன். உடனே தேட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே பிள்ளைய தானே அதுக்கப்புறம் வீட்டில் பிள்ளை இல்லை தேட ஆரம்பிச்சிட்டா. அன்னைக்கு நைட்டெல்லாம் தேடி பகலெல்லாம் எல்லாருமே தேடி கடைசியில் எங்கள் அண்ணன் பெரிய நகையில தான் நம்பிட்டு. அது கூட கந்தல் குளமாக பிள்ளை கிடந்துருக்குனேன் சொல்ல முடியல. கந்தல் குளமும் பிள்ளை கிடந்து மூத்த பொண்ணு காலேஜ் படிக்கிறோம். சொல்லவா இதே பாடுதான் இடம் பெரிய இழப்புதாம்மா. நம்மளும் உங்களோட இருக்கும். சென்னை முழுவதும் வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் அவர் தான் அனுப்பிச்சு விட்டாரு. என்ன சட்ட ரீதியான உதவியோ எல்லாமே பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் எப்பயுமே உங்களுக்கு துணையாக நீங்கள் வந்து இன்னும் வந்து உடல் வந்து நீங்கள் வாங்கணும்னு பேசிட்டோம். என்ன முடிவு
எங்களுக்கே வந்து இது சென்னையிலேருந்து உட்காந்து பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சி எங்களுக்கே இது ஃபஸ்ட்டு இது வந்து நேரில் உடனே பார்க்கணும். நேற்றுலாம் வந்து நேற்றே வரணும்னு இருந்தோம். இங்கே உங்களுடைய மனநிலை வந்து இங்கே வந்து சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருந்தாலும் உங்கள் எல்லோரும் உங்களுடைய தோழர்களும் வந்து என்ன வேணாலும் கூட நேற்று கூட இருந்து பேசணும் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். காவல் பெண் அதிகாரி அந்த கண்டிப்பாக எடுத்துருந்தோம். கண்டிப்பாக நாய் வச்சிருக்கோம். அந்த இது 3 இடத்துக்கு ஆட்கள் கிடைச்சிருக்காங்க. நம்ம ஊரில் உள்ள 50 பசங்க அந்த இதுக்கு அப்போ தேடுனாங்க. இன்னைக்கு வந்து இருக்காங்க உயிரோட எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்களால முயற்சி பண்ணி நாங்கள் இதெல்லாம் இறந்து நாங்களே தேடி நாங்களே எடுப்போம். அதுக்கப்புறம் அவங்க வராங்க, எத்தனை நாள் வராங்க. இந்த உண்மையே ஒன்றுமே அந்த பொண்ணு எப்படி இல்லை பக்கத்தில் வச்சுனாலும் அவர்கிட்ட எடுத்துட்டு வரல. என்ன 50 மீட்டர் குளத்தூர் அந்த 2 வீட்டு ரொம்ப இதாக பறக்கமாக பேசுனாங்க. கோல்டெல்லாம் வாங்கி நம்ம அண்ணனுடைய கட்சி வந்து இல்லை. கட்சி நாங்கள் சொல்லலை. நாங்கள் எல்லோரும் இருக்கும்போது இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கண்ணா. எங்கள் எல்லாரும் கூட நாங்கள் இருக்கிறோம். எங்களை ஒரு கூட பிறந்த உறவா எல்லாருக்கும் எல்லாமே பார்த்துருக்காங்க. அதுலேயே நமக்காக காத்துருக்காங்கண்ணா. எல்லா மக்களுமே பார்த்துருக்காங்க. வந்துருச்சு. இது எங்களோட தான் மக்களோட எதுக்கு பிள்ளைய வெட்டிடும். அது நம்ம பிள்ளைக்காக நம்ம இது எங்களுக்கு நீதி இங்கே பப்ளிக் இருக்குதா சைலண்ட் பண்ணு. சும்மா சொல்லு. சைலண்ட்ல போனா பிள்ளைக்கு ஒன்று காமிக்கணும். தண்ணி பிடிக்க சொல்லிட்டு அப்படியே 1 மணி காட்டி வச்சு சாப்பிட்டாச்சு. இருக்கிறாங்க. நாங்கள் ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு வந்தோம்னா உண்மையெல்லாம் வந்து காலையிலேருந்து எல்லாருமே அங்கே தான் இருக்கோம். எல்லா அண்ணனும் எல்லாரும் இருந்தோம். கடைசி வரைக்கும் மக்களோட மக்கள் தான் உட்காந்துருந்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் தான் வந்தாங்க. அது வரைக்கும் யாரும் வந்து பார்க்கல. இப்போ மக்கள் சொல்கிறதா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கட்சிக்காரரும் இல்லாமல்
பிள்ளை கொன்னவனை காமிக்கணும். அதுக்கு பிறகு பாடிடுவான். கொஞ்சம் சாப்பிடலாமே, உங்களுக்கு உடம்பு எதுவுமே சாப்பிடலாம். பார்க்கவே இல்லை. பிள்ளைகள் பார்க்கலாம், அம்மா பார்க்கலாம், அப்பா பார்க்கலாம், இந்த கூட பிறந்த அக்கா பார்க்கலாம், யாருமே பார்க்கல. ஊர் மக்களும் போய் பார்க்கணும். ஏன் அவங்ககிட்ட காமிச்சிட்டு போனா என்ன, காமிக்கிறதுக்குள்ள ஓட்டு போறானே என்ன அப்படி அவனுக்கு. Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.